வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்ன்றது ஒரு நல்ல க்ராசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அதை வாங்கிறதுக்காகவே இருக்கிறது. இது ஒரு ஷாப்பிங் மாதிரி. இதுலேயே நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பிராண்டை வச்சும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் டீல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 1000 ருபீஸ்க்கு இருக்கிறது ஒரு 100 ருபீஸ் மாதிரி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு டீல்ஸில் போய் பை பண்ணிக்கலாம். இதனால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போய் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ப்ராடக்ட் விற்கிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்மளோட ஃபேவரட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம தனியாக நமக்குன்னு ஐடி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 3 கோடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாப் பை கேட்டகரின்னு இருக்கும். ஸோ அதில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து கூட இப்போ ஒரு ரெடி டு குக்குன்ட்டு இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வரும். லைக் ஒரு 5 மினிட்ஸில் குக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிற வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது வாங்கிக்கலாம். அண்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் லைக் நைஃபாக இருக்கட்டும், ஏதாவது ப்ரூம் ஸ்டிக்கு, இந்த மாதிரிலாம் மேட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இதில் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி. கல்யாண வீட்டு ஸ்பெஷல் ரெசிபியான பூசணிக்காய் அல்வாவை இன்னைக்கு நாம மஞ்சள் பூசணிக்காயை வச்சு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இப்ப இந்த பூசணிக்காயில இருந்து தோலை சுத்தமா சீவி எடுத்துடுங்க. அடுத்து கேரட் துருவறதுல நல்ல பொடி பொடியா இந்த அளவுக்கு துருவி எடுத்துக்கங்க. ரொம்ப சின்னதா இருக்கிற கேரட் துருவல்ல துருவி எடுத்துக்கலாம். துருவிய பூசணிக்காய ஏதாவது ஒரு கப்ல அளந்து எடுத்துக்கங்க. நான் இந்த கப்பால 2 கப் அளவுக்கு பூசணிக்காய் துருவலை அளந்து எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இப்ப இதுல கொஞ்சமா நறுக்கிய முந்திரி, பாதாம் சேர்த்துக்கங்க. இப்ப இது எல்லாமே சேர்ந்து லேசா செவந்து வர வரைக்கும் நாம இதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துலயே பாத்தீங்கன்னா லேசா செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப நாம இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே நெய்ல நாம துருவி வச்ச பூசணிக்காயை சேர்த்துக்கங்க. பூசணிக்காயை சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. பூசணிக்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நாம வதக்கி விட்டுக்கணும். ஒரு 4 இருந்து 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு பூசணிக்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இந்த மாதிரி பூசணிக்காய் நெய்யில நல்லா வதக்கி வரும்போது நமக்கு அல்வாவோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து இத ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். இந்த மாதிரி வேக வைக்கும் போது நமக்கு பூசணிக்காய் இன்னுமே நல்லா சாஃப்டா வெந்து வரும். இடையில திறந்து நல்லா கலந்து விட்டுக்காங்க, இல்லைன்னா உங்களுக்கு சட்டுன்னு அடி பிடிச்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு அப்படியே வேக விடுங்க. ஒரு 3 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூசணிக்காய் நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இந்த அளவுக்கு பூசணிக்காய் நல்லா சாஃப்டா வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பூசணிக்காயோட பச்சை வாசனை வர மாதிரி இருக்கும். டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அடுத்து எந்த கப்பால பூசணிக்காய் துருவல் அளந்தீங்களோ அதே கப்ல 1/2 கப்ல இருந்து ஒரு 3/4 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும். 3/4 கப் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடும் போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு அல்வா நமக்கு தண்ணி ஆகும். அடுத்து இதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு இதை கலந்து விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கெட்டிப்பட ஆரம்பிக்கும். லேசா கெட்டியாக ஆரம்பிக்கும் போது நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. இந்த சமயத்துல ஒரு கடுகளவு பச்சை கற்பூரம் சேர்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும்.
பச்சை கற்பூரம் ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அல்வா நமக்கு ஓரளவுக்கு ரெடியாகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும். இந்த அளவுக்கு கெட்டியானதும் நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். அதனால இந்த கன்சிஸ்டன்சில ஆஃப் பண்ணீங்கன்னா சரியா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வாயில வச்சா கரை